1949 செப்டம்பர் 17ஆம் தேதி சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் உதயமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்று பவள விழா நிறைவு நாள். பகுத்தறிவு, சுயமரியாதை, சமூக நீதி, பெண்ணுரிமை, சமத்துவம் என்ற தந்தை பெரியாரின் கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கம் இன்று இந்திய அரசியலின் திசைகளை தீர்மானிக்கிறது. ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ நாடி வந்த இடம் இதுவல்ல என்று மொழி ஆதிக்கத்திற்கு எதிராக முழங்கியதில் தொடங்கிய திமுகவின் உரிமை போராட்டம் எமர்ஜென்சியை எதிர்த்து இந்திய ஜனநாயகத்தை காப்பது, ஈழத் தமிழரின் அரசியல் உரிமைகளுக்கு அரணாக நின்றது, தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த அரசுகளின் மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்தி எதிர்த்தது, ஒன்றிய அரசின் ஓர வஞ்சகத்திற்கு எதிராக உறுதியாக நிற்பது என்று முக்கால் நூற்றாண்டை தாண்டியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இனி வரும் காலத்திலும் தமிழர்களின் உரிமை குரலாய் ஒலிக்கப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்க்குரலே. சென்னை மாகாணம் என்ற பெயரை மாற்றி அன்னை தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டியது, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம், அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கிய சமூக நீதி சாதனை, அருந்ததியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள் ஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்துரிமை, உள்ளாட்சி பதவிகளில் இடஒதுக்கீடு, தமிழுக்கு செம்மொழி தகுதி, விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன் என்று ஆட்சியில் இருந்தபோது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தீட்டிய திட்டங்களும் போட்ட சட்டங்களும் பிறப்பித்த அரசாணைகளுமே தமிழர்களின் வாழ்வை ஒவ்வொரு அங்குலமாய் உயர்த்தியது. எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாய் முந்தச் செய்தது பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தலைமுறை தோறும் தொடரும் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மென்மேலும் வலிமை வாய்ந்த இயக்கமாக வழிநடத்தி வருகிறார்கள். இன்னும் பல நூற்றாண்டுகள் அரசியல் பணி தொடர ஆயத்தமாகிறது தமிழர்களின் வாழ்வில் இரண்டர கலந்த திராவிட முன்னேற்ற கழகம். கழகத்தின் பவள விழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டின் திசைகளெங்கும் இருவண்ண கொடி பறக்கட்டும், இருக்கும் அத்தனை இருளும் விலகட்டும்.